பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றிகள் எடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகா கிருப இரக்கம் தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறான். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. போன வாரம் நம்ம இதே வசனத்தை தியானிச்சோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம தியானிச்சோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம். அப்போ தேவ சித்தனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சரியா சில விளக்கம் தெரியாததுனால, சில பேர் தெரியல தேவ சித்தம் பிதாவின் சித்தனா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னதுனால, பிதாவின் சித்தனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அதாவது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு நீங்க கூப்பிட்டாலும் சரி, அற்புதங்கள் அடையாளம் செஞ்சாலும் சரி, பிசாசுகளை விரட்டினாலும் சரி, என் சித்தத்தை பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு பிசாசை துரத்துறதோ, தீர்க்க தரிசனம் சொல்றதோ, இதெல்லாம் சபையில நடந்தாலும் பிதாவின் சித்தம் இல்லை அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்யல அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப பிதாவின் சித்தனா என்ன அப்படின்னா, இதெல்லாம் செய்யணும், ஆனா அதுல தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நேற்று பாருங்க, மெடிக்கல் ஷாப்ல நான் வாங்கிட்டு பைக் எடுக்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இந்து கடவுளுடைய அந்த ஊர்வலம் போயிட்டு இருந்தது. சாமியாருங்க எல்லாம் போறாங்க, அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்து வேகமாக அந்த மெடிக்கல் ஷாப் ஆனால் கரெக்டாக என் பைக் பக்கத்துலேயே நிப்பாட்டினாங்க. நான் வண்டியில் ஏறலான்னு உட்கார, பைக்கை நிப்பாட்டின அடுத்த செகண்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடினா டான்ஸ். ஆனால் பயங்கரமான டீசெண்டாக இருக்காங்க பார்க்கறது, நல்ல நகைலாம் போட்டுருக்காங்க. ஒரு சின்ன பையன், வாலிப பையன், ஒரு 22, 23 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவன் வந்து வேஷ்டி கட்டிருக்கிறான், உடம்புல சந்தனம் பூசிக்கிறான், கொட்டெல்லாம் போட்டுக்கிறான். நேரம் வந்தா இந்த முன்னால முடியை அப்படி பிடிச்சி இழுத்தான். அவன் இயேசு நாமெல்லாம் எதுவும் சொல்லலை, முடியை பிடிச்சி இழுத்தான். போனா போயிடுச்சு. நம்ம ஆளுங்க போட்டு போராடின்னு இருக்கிறான். போனா போயிடுச்சு. அது அமைதியாச்சு, அப்படியே நின்றுச்சு. கூட்டு போ, தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். என்ன மந்திரம் சொன்னா, என்ன ஸ்லோகம் சொன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுல யார் மகிமைப்பட்டா? இதுல யார் மகிமைப்பட்டு? பிதாவை மகிமைப்படுறாரு கிடையாது. அதே போலதான் நம்ம சொன்னோம், போன வாரம் பார்த்தோம். காசு வாங்கிட்டு ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா, பிசாசு விரட்டுறதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஊழியம் செய்யறதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகாது? ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. ஆண்டவர் நாம மகிமைப்படலை அப்படின்னா இதெல்லாம் செஞ்சாலும் வேஸ்ட் தான். அதை செய்யறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை அது மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க போகலாம். அதை தெளிவா தெரிஞ்சுங்க. அவங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போகலாம், அவங்க போக முடியாது. இப்ப காலையில சர்ச்சுக்கு லேட்டா வராங்கன்னு சொல்லி பிரதர் டென்ஷன் ஆயிட்டார், கோபமாயிட்டார். நானே யாராவது எழுந்து வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அளவு டென்ஷனா பேசிட்டார். ஏன் அவருக்கு ஏன் கோபம் வருது? அவர் சபையா? கிடையாது. இல்ல அவருக்கு யாருன்னா காணிக்கை கொடுக்குறீங்களா? கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்ப ஏன் அவர் கோபம் வருது? அப்ப கோபம் அவருக்கு வரல, ஆண்டவருக்கு தான் வருது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவருக்கு கோபம் வரல, அவருக்கு கோபம் வந்து பிரயோஜனமும் இல்லை. அவர் உங்ககிட்ட கோபப்பட்டு அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. ஏன் கோபப்படுறாரு? ஆண்டவர் மகிமைப்படல.
ஆண்டவர் மகிமைப்படணும். எதை செய்தாலும், குடித்தாலும் அதிலேயே. அப்போ சபைக்கு வர்றதுல தேவன் மகிமைப்படணும். சபையில நீங்க ஆராதிக்கிறதுல தேவன் மகிமைப்படணும். நீங்க கை தட்டுறதுல தேவன் மகிமைப்படணும். நீங்க வாயை திறந்து பாடுறதுல தேவன் மகிமைப்படணும். எல்லாத்துலயும் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதுதான் பிதாவின் சித்தம். அதான் பார்த்தோம். பிதாவின் சித்தம் எது? தேவன் மகிமைப்படணும். நாம் எதை செய்தாலும் அதுல அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிதா விரும்புகிறார். அதுதான் பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம். எப்படி வேணா வச்சுக்கலாம். அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் சொல்லி கடந்த வாரத்துல சில காரியங்கள்லாம் நம்ம பேசணும், பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்துல சில வசனங்களை தியானிப்போம். யாத்திராகமும் 4வது அதிகாரம். எல்லாரும் யாத்திராகமும் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்திராகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். யார்கிட்ட சொல்றாரு? அதுக்கு முன்னால 3வது வசனம், 3வது அதிகாரம் 12 வசனத்துல இருந்து. அதற்கு அவர், நான் உன்னோட 11 இருந்து வாசி. 11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, ஆரோனிடத்திற்கு போகவும் இங்கிருந்து அழைத்து வரவும் நான் எதிர்பார்க்கிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உடனே இருப்பேன். நீ ஜனத்தை இங்கிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். படிப்பா. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலிடத்திற்கு போய் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலுக்குள்ளவரே சொல்வாயாக என்றார். போதும் பாருங்க. ஆண்டவர் தெளிவா மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நீ இப்போ ஜனங்க கேட்டாங்கன்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு, கர்த்தர் தான் அனுப்புனாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி அவனை அனுப்புறாரு. அப்போ மோசே என்ன செய்யறாரு? 4வது அதிகாரம் 1 வாசி, மறுபடியும் 1. அப்பொழுது மோசே, என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி மோசே சொல்றார். மோசே இங்க என்ன செய்யறாரு? கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அறியாததுனால நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவரு என்ன செய்யறாரு? மோசேயே கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தரால யாரை கொண்டும் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும், அவருடைய வேலையை செய்யும். ஆனா மோசே நிறைய, நீங்க ஆரம்பத்துல இருந்து 3வது அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாருங்க, எதை கேட்டாலும் முடியாது 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 மட்டும்தான் சொல்றாரு. நமக்கே கோபம் வந்துடும். ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 2-3 தடவை கேட்போம். அதுக்கப்புறம் நம்மளே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்லை வேற யாராவது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா கர்த்தர் மோசேவை என்ன செய்யறாரு? பயன்படுத்தணும். மோசேயை தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா இங்க ஆண்டவர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது நெருக்கமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதை வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவன் காமிக்கிறார். கோலை பாம்பா மாத்தி ஒரு அடையாளத்தை காமி. இந்த மாதிரியான அடையாளத்துல நீ காமிச்சேன்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்புவாங்கன்னு சொல்றாரு ஒண்ணு. அடுத்து இன்னொரு வசனம் 7வது அதிக வசனம் பாருங்க. 6வது வசனம், உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுக்கும் போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் நீ என்ன செய்? பிந்தின அடையாளத்தை கண்டு
நம்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவ்விரண்டு அடையாளங்களும் அவர் நம்பாமலும் உன் வாக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாக என்றார். அப்பொழுது இவ்வளவும் சொல்றாரு, இத்தனை அடையாளங்களை கர்த்தர் காட்டுறாரு. நீதான் போகணும், நீதான் செய்யணும்னு சொல்லி, இந்த கொம்பு போட்டோன்னா பாம்பாயிடுன்றாரு, கையை உள்ள விட்டோன்னா சில அடையாளங்களை காமிச்சு கர்த்தரை ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக, தேவன் உன் கூட இருக்கிறார் நம்ப வைக்கிறதுக்காக சில அடையாளங்களை அவன் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. அது ரெண்டுத்தையும் நம்பல அப்படின்னாலும் நதியில் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படி கீழே ஊத்து, அது அப்படியே ரத்தமா மாறும், இப்படி பல அடையாளங்களை சொல்லி அனுப்புறாரு. அப்போ மோசே என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்றான். பாருங்க, நானு சரியா என்னால திறமையா பேச தெரியாதவன், நானு எனக்கு ஒழுங்கா பேச தெரியாது, அது மட்டும் இல்லாம திக்கி தான் பேசுவேன். எப்படிலாம் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமோ அப்படிலாம் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி மோசே என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்டயே என்ன செய்யறாரு, வாக்குவாதம் பண்றாரு. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் காதுள்ளவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா பேசுறாரு. இப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரான்னு கொஞ்சம் நீ அது பழைய ஏற்பாடுல நிறைய படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடுல அவ்வளவு இருக்காது. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூடயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேசுறத, தேவன் பேசுறத பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களை எடுத்து எடுத்து பொறுமையா காரியங்களை சொல்லி, யார் வந்து காதை உண்டாக்குறது, யார் வந்து இப்படி எவ்வளவு பொறுமையா விளக்கமா கர்த்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. கர்த்தராகிய நான் அல்லவா, இன்னும் கூட அவனுக்கு புரியல, பொறுமையா கோபமே வராம ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க பேசிட்டே இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் அவன் நோக்கி, அடுத்து, ஆதலால் நீ இப்போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் அப்படின்ற 13 வாசிங்க. இதுக்கு மேல வந்து எவ்வளவு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு பொறுமை. ஏன்னா கர்த்தர் வந்து அவனை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி வச்சிட்டார். அவனை பயன்படுத்தினாதான் பிதா மகிமைப்பட முடியும். நல்லா கவனிங்க. ஏன் மோசையே சுத்தி வர, ஏன் கிதியோனையே சுத்தி வர, ஏன் சிம்சோனையே கர்த்தர் பிடிக்கிறார்? அவங்க மூலியமா பிதா என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவார். ஏன் தாவீது மூலம் காரியங்களை செய்யறார்? ஏன்னா அவர் மூலியமா தேவன் மகிமைப்படுவார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற ஆண்டவருக்கே என்ன செய்யறாரு, அட்வைஸ் கொடுக்கிறார். ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்கிறார். வேற யாராவது உங்க சித்தத்தில் இருக்காங்களா பாருங்க, என்னை விட நல்ல ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்து அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, அவர்களுக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவர்களுக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலை கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். கர்த்தர் பாருங்க இப்ப அனுப்புறாரு மோசைய. உனக்கு சரியா பேச தெரியல, உனக்கு பயமா இருந்தது அப்படின்னா உன்னுடைய சகோதரன் என்ன செய்வான், ஆரோனை நீ சந்திப்ப. பல வருஷம் ஆரோனை மோசே சந்திக்கல, பல வருஷம் சந்திக்கல. எங்க இருக்கான்னு தெரியாது, போன் கிடையாது, செல்போன் கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. ஆனா ஆரோனை நீ என்ன பண்ணுவ, சந்திப்ப அப்படின்னும் போது 2 பேரும் வனாந்தரத்துல சந்திக்கிறாங்க. ஆரோனை கர்த்தர் அவனுக்கு மோசைக்கு வாயாய் வைத்து என்ன செய்யறாரு, அவருடைய சித்தத்தை செய்யும்படி மோசையை தெரிந்து கொள்கிறார். பின்னால வாசிங்க. அதுக்கு முன்னால போதும். அப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26, 27 அடிக்கடி வாசிச்ச வசனங்கள் தான் மறுபடியும் வாசிப்போம்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27. விசுவாசத்தினாலே மோசே நான் தெய்வனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனைத்தைவான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பலன்கள் நோக்கமாக இருந்து எங்களுடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் வித்தையை அதிக வாக்கியம் எழுதினார். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் எப்ப நடக்குது? இந்த சம்பவம் எப்ப நடக்குது? மோசே தேவனை அழைப்பதற்கு 40 வருடத்திற்கு முன்பு நடக்குது. மோசேவை தேவன் தெரிந்து கொள்வதற்கு 40 வருடத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் என்ன செய்யுது? நடக்குது. மோசே என்ன சொல்றாரு? மறுபடியும் கவனிங்களா, எபிரேயர் 11 மறுபடியும் வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. 24வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை மோசே விசுவாசியா ஆகல. மோசே அதுவரை விசுவாசியா இல்ல. மோசே எப்போ விசுவாசியா மாறினாரோ, எப்ப தேவனை அறிந்து கொண்டாரோ, இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், இவர்களெல்லாம் என்ற சகோதரர்கள் என்று சொல்லி தேவனை குறித்த ஒரு விசுவாசம் மோசேக்கு வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம், அவர் இதயத்துல வந்த முதல் ரட்சிப்பின் அந்த அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தா, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து, எவ்வளவு நாள் இந்த ராஜாவாகணுன்ற ஒருவேளை கனவு இருந்ததோ, இல்ல அந்த ராஜ மேன்மையை அவர் ரசித்து கொண்டிருந்தாரோ, இது எவ்வளவு சந்தோஷமா அந்த ராஜ்யத்திலே மோசே அந்த எகிப்து தேசத்துல இருந்தாரோ தெரியாது. ஆனா தெரிந்தாரோ தெரியாது. என்னைக்கு அந்த மோசே உள்ள அந்த விசுவாசம் வருதோ, இயேசு கிறிஸ்துவை, நான் இப்ப இயேசு கிறிஸ்துன்னு உடனே நீங்க பழைய ஏற்பாடுல எங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல நீங்க நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். விசுவாசிச்சாரோ, தேவனை என்னைக்கு அவர் விசுவாசிச்சாரோ, அந்த விசுவாசித்த உடனே முதல்ல அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன வருது பாருங்க. என்ன வருது? படிங்க, மறுபடியும் படிங்க. இல்ல 24. பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து, அதான் கவனிங்க, அவனுடைய மேன்மையை வெறுத்து, அவனுடைய மகிமையை வெறுத்து. ஒரு விசுவாசி ஏன் சபைக்கு வந்த உடனே அதை வெறுக்கணும், இதை வெறுக்கணும், அதை வெறுக்கணும், இதை சொல்றாங்க, பணத்தை வெறுக்கணும், அதை ஏன் சொல்லப்படுது? ஏன் வேதம் அப்படி நம்ம கிட்ட தொடர்ந்து அதையே பேசிட்டு இருக்கார் கர்த்தர் அப்படின்னா, விசுவாசம் நமக்குள்ள வந்த உடனே, இயேசுவை அறிந்த உடனே, மேன்மையை, எனக்கென்று இருக்கிற மேன்மையை, எனக்கு இருக்கின்ற புகழை, எனக்கு இருக்கின்ற படிப்பை, எனக்கு இருக்கின்ற ஜாதியை நான் என்ன செய்யணும்? வெறுத்து சொன்ன. போன வாரம் சொன்ன என்னன்னு தெரியல, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என் சபைக்கு ஒரு எஸ்சி கூட வரல அப்படின்னாரு. யார் சொன்னது? யாரு? பாஸ்டர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என் சபைக்குள்ள ஒரு எஸ்சி கூட வரல. கர்த்தருக்கு சோத்திரம்னார். எங்க கட்டி வச்சு அடிக்கிறது இவங்கலாம்? அதுக்கு ஒருத்தர் சொன்னார், இதுல எஸ்சியெல்லாம் நம்ம நேசிக்கணும்னார். யோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுயா. எஸ்சியெல்லாம் நேசிக்கிறேன்னா அப்ப நீயும் ஜாதி இருக்குன்னு தானே சொல்ற. எதுவுமே இல்லைன்ற எனக்கு ஏன் வரல? கர்த்தர் பிள்ளைகள் ஆயிட்டது உடனே மகிமை தேவனுக்கு செலுத்த நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மளை மகிமைப்படுகிறார். கர்த்தர் ஜாதி பார்த்து உள்ள நுழையிறது கிடையாது, ஜாதி பார்த்து வெளிப்பாடு கொடுக்கறது கிடையாது, ஜாதி பார்த்து வரங்களை கொடுக்கறது கிடையாது. எல்லாரையும் சொன்னார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பார்த்து சொன்னாரா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, எல்லா சரீரமும் அவர் வாசம் செய்வார். எல்லா ஜாதியோட சரீரத்திலும் அவர் வாசம் செய்வார்.
எல்லா ஜாதியுடைய சரீரமும் அவர் ஆலயமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மோசேக்கு இருந்த அந்த ராஜ மேன்மைய, மோசேக்கு இருந்த அந்த பணத்தை, புகழ, பெயரை மோசே நீ எடுத்து வாசிச்சு பாருங்க. வாக்கிலும் வல்லமை உள்ளவனா இருந்தான்னு இருக்கும். அப்போ நல்லா பேசுறதா தான் இருந்தார் மோசே. அதே மோசே விசுவாசம் வந்த உடனே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அடிக்கப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு? 25வது வசனம் பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மோசே என்ன செய்தாரு? தேவ ஜனங்கள் தெரிஞ்சு போச்சு, இனிமே இந்த கூட்டம் தான் நம்முடைய கூட்டம், இதுதான் பரலோகத்துக்கு போக போற கூட்டம், இந்த ஜனத்தோடு கூட தான் நம்ம என்ன செய்யணும்? ஒட்டி கொள்ளணும். நீங்க 2 Corinthians 6வது அதிகாரம் எடுத்து வாசி பாருங்க வீட்டுல போய். அப்புறமா இந்த ஜனத்தோட கூட தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஆனா அவங்க என்ன அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க துன்பத்தை தான் என்ன செஞ்சாங்க? அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா மோசே என்ன செஞ்சாரு? அந்த துன்பத்தை தெரிந்து கொண்டார். எதை வெறுத்தாரு? ராஜ மேன்மையை வெறுத்தார். ராஜாவுடைய குமார்த்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து துன்பத்தை அவர் என்ன செஞ்சாரு? தேர்ந்தெடுத்தார். துன்பத்தை என்ன செஞ்சாரு? அடுத்தது பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்போ இந்த நினைப்போடு கூட மோசே அதுக்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா தான் என்ன செய்யறாரு அவரு? பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கலாம். தன் சகோதரன் ஒருவன் அடிக்கப்படுறதை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? இவரு போய் அவனுக்கு துணையா நின்று எகிப்தியனை கொன்று போடுறாரு. அவர் ரட்சிப்பு என்ன செய்யறாரு? தம் மூலியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்துதான் அதெல்லாம் செய்திருக்காரு. ஏன்னா அவரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறதுனால நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு செய்யறாரு. மறுபடியும் 2 எபிரேயர் சண்டை போடும் போதும் போய் பேசுறாரு. ஏன் அவங்க 2 பேர் சண்டை? அப்போ எங்க இருக்க உன்னை அதிபதியா வைத்தது யாருன்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே அவர் பயந்து அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி போய் ஒரு 40 வருஷம் அவர் என்ன செஞ்சாரு? வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ 40 வருஷம் கழிச்சு தேவன் வந்து என்ன செய்யறாரு? மோசேயை தெரிந்து கொள்கிறார். மோசேயை ஏன் தெரிந்து கொள்கிறார்? அதான் இப்ப எபிரேயர் 11 பார்த்தோம். மோசே தனக்கு மகிமையை தேடாத மனுஷன். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு என்றும் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு என்றும் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துவாரானால் அந்த பாத்திரம் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, அவன் தனக்கு மகிமையை தேடாத ஒருத்தனா இருக்கணும். அவள் தனக்கு மகிமையை தேடாத ஒருத்தனா இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன்னா தனக்கு மகிமையை தேடுகிறவனிடத்தில் தேவன் மகிமைப்பட முடியாது. அது பிதாவின் சித்தம் இல்லை. நிறைய ஊழியங்கள், நிறைய சபைகள், நிறைய காரியங்கள் விசுவாசி தனக்கு மகிமைக்காக கூட்டங்களை நடத்துறதும், தனக்கு மகிமைக்காக பிசாசுகளை தொடர்றதும், தனக்கு மகிமைக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுமா இருக்கிறதுனால தேவன் அந்த இடத்துல மகிமைப்படல. அதனாலதான் மத்தேயு 7:21 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் நிறைவேறல. பிதாவின் சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா தனக்கு மகிமையை தேடாத ஒரு மனுஷனை தேவன் தேடி வருவார். அல்லேலூயா. அவன் எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஊமையா இருந்தாலும், செவிடனா இருந்தாலும், வாய் பேச முடியாதனா இருந்தாலும், பயந்தாங்கோலியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவன் தனக்கு மகிமை தேடாத மனிதனா இருந்தான் என்றால் தேவன் அவன் மூலம் மகிமைப்படுவார். அதனால அவனை தேடி அவர் எங்க இருந்தாலும் வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அதனாலதான் மோசே வேணாம் வேணாம் வேணாம், உமக்கு சித்தமா இருக்கிறவனை ஒருத்தனை கொண்டு போங்க, நல்லா பேசுற ஒருத்தனை நீங்க கொண்டு போங்க, நான் இதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும்
யார் தகுதியுள்ளவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மோசேவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் மோசே மூலமாய் என்ன செய்தாரு? மகிமை பெற்றார். அல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. யோவான் 9வது அதிகாரம் 1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது. 9வது அதிகாரம் யோவான் 9 1-3. அவர் அப்புறம் போகையில் இரவில் கூட குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொழுது இப்படி பிறந்தான். இங்க வேதம் அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இவன் ஏன் பிறந்தான்? அந்த குருடன் ஏன் குருடனாய் பிறந்தான்? அந்த பிள்ளை, அந்த மனிதன் ஏன் குருடனா பிறந்தான்? எந்த பாவமும் இல்லை, எந்த சாபமும் இல்லை. ஆனா அந்த அற்புதம் அந்த இடத்துல நடக்கணும். ஒரு குருடன் சுகமாகணும். எப்படி சுகமாகன்னு கேட்டா இயேசு சுகமாகனாருன்னு சொல்லணும். இயேசு யாருன்னு கேட்டா பிதா அனுப்புனாரு. பிதா யாருன்னு கேட்டா அவர் தான் தேவன் உலகத்தில் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி பிதா மகிமைப்படணும். பிதா மகிமைப்படணும்னு சொல்லி ஒருத்தர் குருடனாவே பிறந்திருக்கிறான். குருடனாவே கர்த்தர் பிறக்க வைக்கிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? ஒரு குருடனை கர்த்தர் என்ன செய்ய இந்த உலகத்துல கொண்டு வருகிறார். 11வது வசனத்திலிருந்து வாசி. 11வது வசனம் வாசிங்க. 11 அதிலே 9 11. இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாபுரத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். உடனாக இருந்து அவரை பரிசேயரிடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு. அதுக்கப்புறம் நீங்க வசதியா வாசிச்சு பாருங்க. அவன் திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து தன்னை சுகமாகிறது சொன்னதே இருக்கிறத பார்க்கலாம். மறுபடியும் 30வது வசனம் வாசிங்க. அதற்கு அந்த மனுஷன், அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். காவியத்துக்கு தேவன் செய்து கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தேவபக்தியுள்ளவனாயிருந்து சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செய்து கொடுப்பார். யாரு பேசுறா பாருங்க? இந்த குருடன் பேசுறான். தேவனை மகிமைப்படுத்துறான். அந்த இடத்துல தன்னை சுகமாக்குனவரை இந்த குருடன் என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துறான், சொல்றான். பாருங்க, அந்த பரிசேயருக்கு காரியங்கள் எடுத்து சொல்றான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுடனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி கொடுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே. இன்னைக்கு அவர் திறந்திருந்துக்கிறார் அப்படின்னா அவர் சாதாரண மனுஷனா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அந்த குருடன் தெளிவா சொல்லி கொண்டே இருக்கிறாரு. 37 இருந்து வாசிப்போம். இல்ல 35 இருந்து. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு. அவனுக்கு அவர் யாருன்னா தெரியல. அவர் யாரு தெரியல. யாரோ ஒருத்தர் இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணாரு? சுகமாக்குனாரு. இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் சுகமாக்குனாரு, சேறு பூசினாரு, என் கண்ணு சுகமாயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் இயேசு அவனை மறுபடியும் என்ன பண்றாரு? சந்திக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை தன்னுடைய மகிமைக்கென்று குருடனா உண்டாக்குன மனுஷனை அப்படியே விடல, அவன் கண்ணை சுகமாக்குறாரு. மறுபடியும் அவனை தேடி வந்து என்ன சொல்றாரு பாருங்க. நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அவரை பணிந்து கொண்டவனே அவனுக்கு அங்க ரட்சிப்பு வந்துடுச்சு. அல்லேலூயா. தேவன் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. தேவன் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். தேவன் தம்முடைய மகிமைக்கென்று ஒரு மனுஷனை என்ன பண்ணாரு? குருடனா அந்த இடத்துல உண்டாக்குகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம்
ஏசாயா 43:4 வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கீடாக ஜனங்களை கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி பொறு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரை பூமியின் பிரயாணத்திலிருந்து என் குமாரர்களையும் நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களில் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளில் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுவேன். பண்ணுங்கள், சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து இந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லப்படும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சிக்கர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விலகப்படினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஏசாயா 43:4 12 மறுபடியும் வாசிப்பாங்க. நாம் தேவனுடைய மகிமைக்கென்று ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய மகிமைக்கென்று ரட்சிக்கப்படுகிறோம். அந்த வசனத்தை திரும்பி நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. ஏன் தேவன் நம்மை ரட்சித்தா? அவர் மகிமைப்பட, அவர் நம்முடைய மூலமாய் இந்த உலகத்துல மகிமைப்பட, நாம் சாட்சியா இருக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை ரட்சிக்கிறாரு, நம்மளை ரட்சித்து இந்த உலகத்துல அனுப்புறாரு. நாம் சாட்சியா இருக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு? மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிறதுக்கென்றே நம்மை சிருஷ்டித்தார். 7வது வசனம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? சிருஷ்டித்து உருவாக்கி படைக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்கிறது அவருடைய மகிமைக்கென்று. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 61 ஏசாயா 61 1-3 வரையும் வாசிங்க. அல்லேலூயா. நாம் யாரு? அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதியின் விருட்சமாய் நாட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதுக்கு? அவருடைய மகிமைக்கென்று கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செயல்படும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உலகம் எங்கும் சாட்சிகளா நம்ம இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மை வைத்திருக்கிறார். நீங்க நேரம் இல்லை, அடுத்த வார்த்தை நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய சித்தம் அவர் மகிமைப்படுவதற்காக, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணுன்றதுனால இங்கே டைம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம், இதோட நம்ம முடிப்போம். ஒரே வசனத்தை வண்டி வாசிச்சு தேவன் யாத்திராகம் 5வது அதிகாரம் 1-இருந்து வாசிங்க. யாத்திராகம் 5வது அதிகாரம் 1-இருந்து. மோசேயும் ஆரோனும் ஆரோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், இஸ்ரவேலை போக விடுவது என்றான். சரி, இதை நீங்க இது பண்ணியா? நீங்க முடிஞ்சா
இந்த யாத்ராமத்தை இந்த பார்வோன் அந்த சம்பவங்களை முடிஞ்சா நீங்க வீட்டில் படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம இதை தியானிப்போம். ஏன் தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேவன் எதை செய்தாலும் அதுல தேவன் மகிமைப்படும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதுலயும் மெயினா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் எதை செய்தாலும் அதுல தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எந்த காரியமா இருந்தாலும், எங்க போனாலும் வந்தாலும், எதை செய்தாலும், எதை குடித்தாலும், அவர் ரொம்ப சிம்பிளா எழுதுறது காரணம் என்ன அப்படின்னா, குடித்தாலும் புசித்தாலும்னு ஆரம்பிக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கே தேவன் மகிமைப்படணும்னா மற்ற காரியங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் அதுல ஸ்டார்ட் பண்றார். சும்மா குடிச்சாலும், தண்ணி குடிச்சாலும், இல்ல ஏதாவது குடிச்சாலும், சாப்பிட்டாலும் அதுலயும் பார்த்து ஜாக்கிரதையா தேவன் மகிமைப்படும். அது ஏன்னு சொன்னா, அது நீங்க ரோட்ல விக்கிரக கோயிலுக்கு முன்னால கொடுக்கறது அதெல்லாம் வாங்கி குடிச்சிடாதீங்க, ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாருன்னு சொன்ன. அதுக்காக அது மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அதுல மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே,